கையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரம்புகள் எல்லாம் அடிப்பாங்க. ஸோ ரேங்க் கார்டு கொடுக்கும்போது மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அடித்து தான் கொடுப்பாங்க. இந்த கையில் 5 அடி, இந்த கையில் 5. டிஜிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்தியாத்தோப். ஸோ சேத்தியாத்தோப்பில் தான் பார்த்தீங்கன்னா 11th வந்து போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸில் வந்து கேட்டிருந்தேன், என்னை பற்றின கேள்விகள் ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நல்லா கொடுக்க முடிஞ்சுது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோடேட்டா சொல்லுங்க. உங்களோட பயோடேட்டா. ஸோ என்னோட பயோடேட்டா சொல்கிறேன் பாருங்க. என்னோட பேர் வந்து எஸ் பானுப்பிரியா. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கத்தாழை கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து கத்தாழை கிராமம் தான், கடலூர் மாவட்டம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னுடைய வயசு 30 வயசு ஆகுது. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/5/1994. ஸோ 94 தான் நான் பிறந்தேன். ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூட பிறந்த 2 சிஸ்டர் இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. தங்கச்சி இப்போ வந்து இல்லை, அவங்க இறந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. அக்கா இருக்காங்க. அப்புறம் அம்மா அப்பா, நாங்கள் மொத்தம் 5 பேர் தான் எங்கள் வீட்டுக்கு. அப்பா பேர் சந்தோஷ்குமார், அம்மா பேர் தனக்கோடி, அக்கா பேர் சசிரேகா, என்னோட தங்கச்சி பேர் ஸ்ரீபிரியா, என் பேர் பானுப்பிரியா. ஸோ நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 3 பொண்ணுங்க தான், பையன் யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயசு கேட்டிங்க சொல்லிட்டேன். என்னோட வேலை, நான் என்ன வேலை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு முன்னாடி என் படிப்பு நான் சொல்லிடுறேன். நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் முடித்தேன், டிசிஏ முடித்தேன். இந்த 2 கோர்ஸ் தான் நான் பண்ணேன். டிசிஏ வந்து 6 மந்த் கோர்ஸ். அது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும், சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் தான் அது. அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன். பிஏ இங்கிலீஷ் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் எங்கெங்கே படித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தாழை கிராமத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 9th வந்து என்னை கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாச்சலம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து என்னை 9th சேர்த்துருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 9th வந்து 1 இயர் ஃபெயிலு. திரும்பி ஒரு வருஷம் 9th படித்து பாஸ் பண்ணிட்டேன். பட் நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டேன். போகலன்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டில் நீ விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூலி வேலைக்கு வந்து போக சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து கூலி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணினேன். எத்தனை வயசில் கூலி வேலைக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயசில் இருக்கும் நான் கூலி வேலைக்கு போனது. ஸோ நான் வந்து கூலி வேலைக்கு போனது எத்தனை வயசுலன்னு பார்த்தீங்கன்னா, 9th 2 வருஷம் படிச்சுட்டு 16 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ வந்து கூலி வேலைக்கு போயிட்டு கலாரிக்கிறது, கான்ட்ராக்டாக பேசி கலாரிக்கிறது, அந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கூலி வேலைக்கு போகும்போதே வந்து விவோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பிரசிடென்ட் வீட்டில் இருக்காங்க, விவோ தலைவர். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் உன்னை கொண்டு போயிட்டு 10th சேர்த்து விட்றேன், நீ ஒழுங்கா ஸ்கூல் போய் படிக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு தான் கொண்டு போயிட்டு என்ன 10th வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வளைமாதேவி வள்ளலார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க. 10th பார்த்தீங்கன்னா சூப்பராக படித்தேன். கையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரம்புகள் எல்லாம் அடிப்பாங்க. ஸோ ரேங்க் கார்டு கொடுக்கும்போது மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அடித்து தான் கொடுப்பாங்க. இந்த கையில் 5 அடி, இந்த கையில் 5 அடிலாம். ஸோ நிறைய அடிலாம் வாங்கியிருக்கேன். அந்த அடியை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட காட்டுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீங்கி போயிருக்கும், பழுத்து போயிருக்கும். அடி வாங்கி காட்டுவாங்க, பாருங்கம்மா எந்த அளவு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, உருவி விடுவாங்க கையை. ஸோ அந்த மாதிரி வந்து 10th அவ்வளோ நல்லா படித்தேன். 2 வருஷம் 1 இயர் வந்து ஃபெயில் ஆகி திரும்பி 9th படித்தேன். 1 வருஷம் விவசாயத்தில் வேலை செஞ்சேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்துட்டே இருந்தேன்னா 10th மார்க் எவ்வளோ எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 294 எடுத்திருந்தேன். 300க்கு எத்தனை மார்க் கம்மி? 6 மார்க்கு தான் கம்மி. என்னுடைய சிஸ்டர்ஸ் 2 பேரை விட மார்க் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கா வந்து 250 சம்திங், என் தங்கச்சி 280 சம்திங். ஸோ நான் ஒரு 5-6 மார்க் அதிகமாக எடுத்து 10th என் அக்கா தங்கச்சியோட நான் மார்க் வந்து அதிகமாக எடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனதுக்கப்புறம் 11th எங்கே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்தியாத்தோப். ஸோ சேத்தியாத்தோப்பில் தான் பார்த்தீங்கன்னா 11th வந்து போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 11th என்ன குரூப் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ், பி குரூப் எடுத்திருந்தேன். ஸோ ஃபுல்லாக சுவாலஜி, பாட்னி, அந்த மாதிரி பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே 11th 12th சேத்தியாத்தோப்லேயே டிஜிஎம் ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 11th 12th முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊரே தான். ஸோ என்னுடைய மாமனார் வந்து
பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்னை கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பொறுத்தெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து 12th முடிச்சதும் மேரேஜ் பண்ணிவிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேரேஜும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு ஜாயின் பண்ணேன். எந்த காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் டாக்டர் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் போயிட்டு அட்மிஷன் போட்டு பிஏ இங்கிலீஷ் எடுத்திருந்தேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் வந்து ராமதாஸ் காலேஜில் தான் விருத்தாச்சலத்தில் பெரியவடவாடியில் படித்தேன். காலேஜ் பஸ் வந்து வரும். ஸோ நம்ம ஊருக்கே வரும், கத்தாழ மெயின் ரோடுக்கு. ஸோ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ரோடுக்கு போயிடணும். அப்படியே சைக்கிளில் கொண்டு போயிட்டு மெயின் ரோட்டில் போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ் பிடிச்சி நாங்கள் வந்து காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். பாருங்கள், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், என்னோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர். ஸோ அந்த காலேஜில் என்னோட சிஸ்டரும் படித்தாங்க செகண்ட் இயர், நான் ஃபர்ஸ்ட் இயர். நான் 2 வருஷம் பின் தங்கியதுனால என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாங்க. ஸோ அதே காலேஜில் எனக்கு வந்து சீனியர் அவங்க, நான் ஜூனியர் என் தங்கச்சி. பட் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. காலேஜ் படிக்கும்போது தங்கச்சி இருந்தது, தங்கச்சியோட கிளாஸ்க்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரே ஊர் தான். ஸோ நான் வந்து என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணினேன். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க. 2 பேரும் ஒரே காலேஜ் பஸ் தான். போகிறது வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர். ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா தன்ஷி வந்து செகண்ட் இயரில் வந்து கன்சீவ் ஆகிட்டான். தன்ஷி வந்து செகண்ட் இயர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்துட்டா. பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு என் தங்கச்சி தான் என் பாப்பாவை தூக்கிக்கிட்டு வந்து காலேஜில் வந்து நான் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஆடிட்டோரியத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் என் தங்கச்சி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். கத்திக்கிட்டே இருக்கும் பாப்பா. தங்கச்சியும் அக்காவும் மாற்றி மாற்றி வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க. தங்கச்சிக்கு எக்ஸாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அக்காவுக்கு சில டைம் வேலை இருந்துச்சுன்னா என் தம்பி தூக்கிட்டு வந்திருக்கான். சரி, ஆல்ரெடி பார்த்துருப்பீச்சில் கொடுத்துருக்கேன். என் தம்பி நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, வருஷ வைக்க வந்திருந்தான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா தன்ஷியை தூக்கிட்டு வந்து வச்சிருந்து நான் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் தோளிலேயே வச்சுருப்பான் ஆடிட்டோரியத்தில். ஸோ தங்கச்சி, அக்கா, தம்பி 3 பேரும் பார்த்தீங்கன்னா தன்ஷியை வந்து பிறந்து ஒரு 3 மாத கை குழந்தை நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து லைஃப் போச்சு காலேஜில். காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து செகண்ட் இயர் வந்து அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு எப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. சிதம்பரத்தில் தான் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டுருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே வீடு பார்த்துட்டு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிட்டோம் வாடகை வீட்டுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் டிரைவர் தான். கவர்மெண்ட் டிரைவருங்கிறதுனால எனக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே பஸ்ஸில் போகிறது ஃப்ரீ. அவங்க சிதம்பரத்துலேருந்து நான் விருத்தாச்சலம் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நான் போகணும். அப்போ விருத்தாச்சலத்துக்கு போகணும் சிதம்பரத்துலேருந்து. அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பாஸ் வந்து எனக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீ. பாஸ் நம்ம காமிச்சிக்கிட்டு இது போல் டிரைவருடைய ஒய்ஃப் அப்படின்ட்டு நமக்குன்னு ஒரு பாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ் அந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டு விருத்தாச்சலம் போயிட்டு நான் வந்து காலேஜ் வந்து தேர்ட் இயர் முடித்தேன். எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே 8 மணி அங்கே வந்துடுவேன், கத்தாடிட்டு வந்துடுவேன் பாப்பாவை தூக்கிட்டு. திங்கக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அப்போ வந்து 1 வயசு தூக்கிட்டு வந்து அம்மா வீட்டில் காலையில விட்டுட்டு அங்கேருந்து திரும்பி நான் விருத்தாச்சலம் போயிட்டு காலேஜ் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் நேராக சிதம்பரம் போயிடுவேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து தான் பாப்பாவை தூக்கிட்டு போவோம். 5 நாளும் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பா, அம்மா தான் வச்சுருப்பாங்க. ஸோ தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து விருத்தாச்சலம் அப்படி படித்தான். பாப்பாவை கொண்டு வந்து அம்மா வீட்டில் வருது, திரும்ப லீவு நாளில் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து காலேஜை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கே வந்தாச்சு. கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். எப்படின்னா பாப்பா வந்து எல்கேஜி வந்து அங்கே சேர்த்து விட்ருந்தேன் சிதம்பரத்தில். எடிசன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அருள் ஜோதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்னு இருக்குது. வண்டிகேட்லேருந்து மணலூர் வர வழியில் இருக்குது. எடிசன் ஸ்கூல் சிதம்பரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அருள் ஜோதி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எல்கேஜி சேர்த்து விட்ருந்தேன். 1 இயர் அங்கே வந்து பாப்பா வந்து வச்சுருந்தேன். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டே பண்ணியிருப்பேன். தர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஸோ 2 குழந்தைங்கள என்னால் டவுனில் வச்சுட்டு சமாளிக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டன் என்னோட மாமியார் வீட்டுக்கு ஜாமான் ஏற்றிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 2 ஏக்கர் நிலம் இருக்குது. சரி, ஏன் நம்ம கொள்ளையிலே வீடு கட்டக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல நாங்கள் மண் நிறகி சிம்பிளாக சீட்டி போட்டு சிலாப் போட்டு டைல்ஸ் போட்டு இங்கே வந்து வீடு கட்டணும். இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகும். இப்போ தர்ஷனுக்கு 5 வயசு ஆகுது. ஸோ அதனால் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்.
இந்த வீடு கட்டி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க, பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு பசங்க பார்த்தீங்கன்னா தன்ஷிகா தர்ஷா 2 பேர் தான். பாப்பாவுக்கு வந்து 10 வயசு ஆகுது, தம்பிக்கு 5 வயசு ஆகுது. பாப்பா 5th போறா, தம்பி பார்த்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்பா பார்த்தீங்கன்னா ஃபார்மர், அம்மாவும் ஃபார்மர். ஆல்ரெடி மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போலாம் எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போல் வீட்லேயே தான் அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி விவசாயம் வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க, கணவர் வேலைக்கு சொல்லிட்டா டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு, கவர்மெண்ட் டிரைவர் தான். சிதம்பரம் டெப்போவில் ஒர்க் பண்ணுறாரு, சிதம்பரம் டு சென்னை பஸ் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீடு. ஸோ இங்கே இருக்கிற வீடு சொந்த வீடான்னு கேட்டிருக்கீங்க. சொந்த வீடு தாங்க, நம்ம சொந்த வயல் 2 ஏக்கர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வயல் இருக்குது. நமக்குன்னு விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறது எங்கள் மாமியார் வீட்டில் இந்த 2 ஏக்கர் விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்ட் 8 சென்ட்டுங்கும் போல் அதில் வந்து வீடு கட்டியிருக்கோம், சிலா போட்டு சீட்டி போட்டு. சொந்த வீடு தான். நெக்ஸ்ட் சிதம்பரத்தில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டிருக்கிறதும் சொந்த இடம், சொந்த வீடு தாங்க. என்னோட பேர் என்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் அந்த இடம் இருக்குது. வீடு வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்கோம். தை மாதம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி குடி போகும். கண்டிப்பாக பிளாகில் எல்லாமே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடு எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தான் நாங்கள் வந்து லோன் போட்டு வாங்கினோம். ஸோ லோன் போட்டு தான் அந்த வீடை வந்து நாங்கள் இடத்த வாங்கினோம். என்னோட மைண்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து காலி பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிதம்பரத்துக்கு போகணுன்னா சொந்தமாக வீடு கட்டிட்டு தான் போகணும், வாடகை வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளில் இருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அடுத்த கமெண்ட் கேட்டிருக்கீங்க, வண்டியில் போகும்போது பேசிக்கிட்டே போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வண்டியில் போகும்போதுலாம் பேசிட்டுலாம் போக மாட்டேங்க. ஹெட்செட் போட்டு வேணால் சில டைம் சாங்ஸ் கேட்டுட்டு போவேன், இல்லைன்னா அது கூட கேட்க மாட்டேன். சீக்கிரம் போகணும் அப்படிங்கும்போது எதுவுமே இருக்காது, மொபைல் ஹெட்செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துக்கு போகணுமே, சீக்கிரம் போகணுமேங்கிற அந்த விவேகம் தான் இருக்கும். ஸ்பீடாக போக மாட்டேன், அந்த விவேகம் இருக்கும், சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிடணும். ஏன்னா நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த ஒரு சாங் கேட்டுகிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகும், மைண்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பொறுமையாக அந்த சாங்கை கேட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக போகுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். அதனால சாங் வந்து மோஸ்ட்லி அதிகமாக கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுறீங்க. கண்டிப்பாக இனிமேல் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் இந்த அளவு பேசுகிறேன், வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், டிசிஏ முடிச்சிருக்கேன். ஸோ இந்த 2 படிப்பு படிச்சிருக்கேன். என்ன ஸ்கூட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா சுசுகி அவினேஷ் ரேசர் வண்டி தான் வச்சுருக்கேன். 1.5 லட்ச ரூபாய் இந்த வண்டி. டார்லிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எஸ்பிசியாக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து ஸ்கூட்டி எடுத்துருந்தேன். சரி போயிட்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு ஸ்கூட்டி வந்து எடுத்துகிட்டு ஒரு 3 months 4 months சேலரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டியூவும் கட்டிகிட்டு இருந்தேன். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி அவினேஷ் ரேசர் வண்டி தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அக்கா தங்கச்சி கூட சண்டை போடுவீங்களா? எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போடுவோம், ஸ்நாக்ஸுக்கு சண்டை போடுவோம். ஸோ எல்லாம் இப்போ கூட என் அக்கா கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டு தான் இருக்கும். எல்லார் வீட்டிலும் நடக்கிறதா சண்டை நடக்கும். தங்கச்சி தான் சண்டை போடுறதுக்கு இல்லை, தங்கச்சி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அவங்களே பேச சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டியை வந்து நீங்கள் பேச சொல்கிறீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேச முடியாது, ஏன்னா ஒரே சத்தமாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு பேசுகிற மைண்டு அங்கே இருக்காது. நம்ம பரவாயில்ல கரெக்டாக நம்ம வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸான டைமில் போயிட்டு பேசிக்கலாம், அந்த கம்ஃபர்டபுள் நமக்கு அங்கே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வாய்ஸ் வந்து கொடுக்குறேன். நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. லாகாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ட்ராவல் போகும்போது சில வீடியோஸ்லாம் பேசியிருப்பேன். எனக்கு அங்கே வந்து அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்காது பேசுகிற மாதிரி. ஸோ அது இன்னும் வந்து பிக்கப் ஆகலை, கூடிய சீக்கிரம் அது பிக்கப் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸாக எடுத்து வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி கொடுக்கறதுனால வாய்ஸ் வந்து பிடிக்கலையா உங்களுக்கு? இப்போ வந்து நான் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கேன், உட்காந்து வாய்ஸ் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டி வரும்போது எனக்கு வந்து அப்பயே ஒரு மைண்ட் வந்தது. யூடியூப் சேனலில் நிறையா விளாகர்ஸ்லாம் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பார்ப்பேன், சரியா நம்மளும் இது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம கிராமத்தில் தானே இருக்கோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா விவசாயத்தெல்லாம் போடக்கூடாதுன்னு அப்போவே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சேனல் பார்த்தீங்கன்னா சேம் நேம் சைபர் தமிழ் சேனல் வந்து வச்சுருந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு 60 வீடியோ கிட்ட அதில் போட்டிருந்தேன். அதில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான என்கிட்ட வந்து கேமரா மொபைல் கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ கீழே மொபைல் கை தவறி விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் போயிடுச்சு. அதோட அந்த சேனல் வந்து க்ளோஸ்னால் வீடியோஸ் எதுவும் போடுறதில்ல. எவ்வளோ வீடியோ போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருந்தேன். பட் அதெல்லாம் குவாலிட்டி இருக்காது, எப்படி சொல்கிறது, அப்போ தான் ஸ்டார்டிங். அதனால் வந்து எதுவும் அதில் இருக்காது. அதனால அந்த சேனல் வந்து நான் ஸ்டாப் பண்ணி ஒரு 5 இயர்ஸாக நான் யூடியூப் சேனல் பக்கமே போகல, ரன் பண்ணல. சரி கையில் காசு இருக்கும்போது நல்ல மொபைல் வாங்கிட்டு பண்ணலான்ட்டு தான் இப்போ நல்ல மொபைல் வாங்கிட்டு இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கா என்ன ஸ்கூட்டி வச்சுருக்காங்க? அக்கா பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல வந்து ஜஸ்ட் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு 100. நீங்கள் வண்டி ஓட்டுவது நீங்களா கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய வந்து டிரைவிங் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு. எக்ஸல் ஓட்டுறதா இருக்கட்டும், பைக்கு. ஆக்சுவலி பைக் வந்து ஒரு டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார் ஊர் வந்து மேரேஜ் பண்ணிட்டது பண்ருட்டி. ஸோ அவங்க வந்து பண்ருட்டியில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு மேரேஜ் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்ட் விருந்துக்கு போயிருந்தோம். ஸோ விருந்துக்கு போயிருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வண்டியை வந்து நான் கடலூர் பீச்சுக்கு போகிறதுக்காக, பண்ருட்டிலேருந்து கடலூர் பீச்சுக்கு போகிறதுக்காக ஈவினிங் டைம் வந்து போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி என்னுடைய நாத்தனார் பொண்ணு வந்து என் வண்டியில் முன்னாடி பைக்கில், நான் ஓட்டுறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்லேருந்து அந்த பைக்கை வாங்கி நான் ஓட்டிகிட்டு வந்தேன். நைட்டு 11 மணி இருக்கும். வரும்போது பண்ருட்டி, கடலூர்லேருந்து பண்ருட்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டர்னர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70 ஸ்பீடில் வந்து டர்னர் தெரில எனக்கு. அப்போ கண்ட்ரோலாக நல்லா எனக்கு ஓட்ட தெரியல. கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு வந்து டர்னரில் திருப்ப முடியாமல் கீழே விழுந்து பாப்பாவுக்கு தலையில் அடி, எனக்கு பார்த்தீங்கன்னா உதடெல்லாம் நல்லா அடிச்சிரு, நல்லா வீங்கி போயிட்டு கன்னத்தில் அடி. என்னோட ஹஸ்பண்டு கால் முட்டியில் செம்மடி உள்ளடி, நடக்க முடியாமல் அந்த இடத்துலேயே உட்காந்துச்சு. ஸோ போய் மோதி பார்த்தீங்கன்னா அந்த டர்னரில் திருப்ப முடியாமல் அப்படியே பல்ட்டிக்காரனை அடித்து குழந்தை எல்லாம் வண்டி எல்லாம் சேதாரம் ஆகி உடனே அன்னைக்கு நைட்டு பண்ருட்டி ஜிஹெச்சுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் அங்கே 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரியாச்சு. அது ஆக்சுவலி எங்கேயும் யார்ட்டையும் சொல்லலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி ஓட்டுறது அதோட முடிச்சிட்டேன். கீர் உள்ள வண்டிலாம் ஓட்டவே கூடாதுன்னு அதோட ஸ்டாப் பண்ணது தான் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி டபுள்ஸ் ஓட்ட வரமாட்டேங்குது அக்கா, சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூட்டி டபுள்ஸ் ஓட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸில் தான் இருக்குது. வண்டி வந்து ஓட்டுறது, பின்னாடி உட்காரதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்தவங்களை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனசில் தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரெய்லர் பார்க்கணும், உட்காருங்கன்னு சொல்லி ஸ்டெடியாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து பலம் வேணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வந்து ஓட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது. பின்னாடி உட்கார்றவங்கள சேஃபாக இட்டுட்டு போயிட்டு விட்டுட்டு வரணும், அதுதான் வந்து சேஃபு. நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். எத்தனை வயசுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வயசுலேருந்து நான் வந்து ஸ்கூட்டி எக்ஸல்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போவே அப்பா கற்றுக் கொடுத்துட்டாரு பைக்கும். அதுவும் எனக்கு அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பயே கற்றுக் கொடுத்துட்டாரு. தங்கச்சிக்கு வந்து ஓட்ட தெரியாது, தங்கச்சிக்கெலாம் எதுவுமே கற்றுக்கல. நாங்கள்லாம் 10 வயசுலேயே வண்டி ஓட்டினவங்க, நான் என்னோட அக்கா எல்லாமே. ஸோ என்னை பற்றின பயோடேட்டா எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பேர் சொல்லவே இல்லை, செந்தில் டிரைவராக ஒர்க் பண்ணாரு. அம்மா அப்பா விவசாயம். அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட
அவங்க ஊரில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க 3 குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. ட்வின்ஸு ரித்திக், ரித்திஷ், ஸ்வேதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமா செந்தில் குமார், எங்கள் மாமா பேர். அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. என்னோட வீட்டுக்கார் பேர் செந்தில். அக்கா வீட்டுக்கார் பேர் பார்த்தீங்கன்னா செந்தில் குமார். தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. சூசைட் பண்ணிட்டாங்க வீட்லேயே. அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திருந்தாங்க வாழணும் அப்படின்ட்டு எதை முடிவெடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்துருக்கலாம். ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் டிப்ரெஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட் தான் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் என் தங்கச்சி. இப்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட வீடியோஸில் பிளாகில் வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ விவசாயம் 2 ஏக்கர் பயிர் வந்து வச்சுட்டு தான் இருந்தேன். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா கத்தாழை கிராமம் என்எல்சிக்கும் முன்னாடி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் என்எல்சிக்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. 1 ஏக்கருக்கு 25 லட்சம் பணம் அவங்க கொடுத்து இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏக்கருக்கு 25 லட்சம் வாங்கிட்டு வேறு ஊரில் நிலம் பார்த்து வாங்கிட்டு வேறு ஊருக்கு போகணும். இவங்க எப்போ வந்து நம்மளை காலி பண்ணுறாங்களோ அப்போ இங்கேருந்து போயிட வேண்டியதான். இங்கே நிரந்தரம் கிடையாது. இங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நிலத்துக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. அதனால பயிர் வைக்க விடலை. இன்னும் நம்ம நிலத்துக்கு இன்னும் பணம் வாங்கலை. ஸோ நம்ம நிலத்துக்குலாம் இன்னும் பணம் வாங்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம், போயிடுவோம். ஸோ என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா பசங்களாம் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நானும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஸோ இப்படியே யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் கொடுக்குற வீடியோஸ் குவாலிட்டி கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று நான் உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். யாருமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் வந்து யாரும் போட மாட்டேங்கிறீங்க. ஏன் கமெண்ட் பண்ணால் உங்களை யாராவது வந்து கேள்வி கேட்பாங்களா, உங்களை யாராவது திட்ட போகிறாங்களா, ஏன் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க? ஒரு டெய்லி வீடியோ கொடுக்குறேன், ஒரு வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஓகே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்னா பரவாயில்ல, இவங்க வந்து நமக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்கு இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சில சிஸ்டர்ஸ் சில பிரதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் வந்து டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ போட்ட உடனே ஈவினிங் 5 மணி போல் எப்பயுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற டைம்னு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அந்த டைமுக்கு என்னோடய வீடியோ பார்க்குற ஒரு 100 பேர் இருப்பாங்க. குறைஞ்சது 100 பேர் என்னோடய வீடியோவை டெய்லியும் நான் போடுற டைமுக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கரெக்டாக லைக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லைக் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்யூ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. காலேஜ், ஸ்கூலு, ஃபேமிலி, பிள்ளைங்க, வீடு, ஹஸ்பண்ட், ஒர்க்கு, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை படித்து தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து லஞ்ச் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பிளாகில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஸ்ரீ சைபர் தமிழச்சி தான். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் என்கிட்ட இல்லைன்னா என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சடா பாய், see you.